ஹாப்பி சாபத். எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்தலிலிருந்து வரக்கூடிய பாடங்களை நாம் தொடர்ச்சியாக நாம் படிக்க இருக்கிறோம். அறிமுக பகுதிகள் எல்லாம் நாம் கடந்து வந்து இன்றைக்கு 7 திருச்சபைகளுக்கு உட்பட்ட 6வது திருச்சபை ஆகிய பிலதெல்பியா சபையை குறித்து இந்த நாளில் நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பிலதெல்பியா சபை 7 சபைகளில் 6வது சபையாக 6வது பட்டணமாக இடம்பெறக்கூடிய ஒரு முக்கிய பகுதி. இந்த பட்டணத்திற்கு இந்த பெயருக்கு ஒரு நல்ல அர்த்தம் இருக்கிறது. சர்ச் ஆஃப் பிலதெல்பியா, சகோதர சிநேகம் கொண்ட சபை என்று சொல்லி இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த சபை இருப்பதான வேதாந்த வசனங்களாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் நாம் படிக்க முடியும். நாம் வேதத்தில் நாம் வாசிப்போம். வேதம் சொல்வது, பிலதெல்பியா சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு கூட்டுகிறவருமாய் இருக்கிற சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக உச்சகலத்தின் மேலும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டு ஜெயம் கொள்கிறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதிலிருந்து அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபையில் சொல்வதை காவலவன் கேட்கிறவன் என்றது. கட்டளை விடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கும் எல்லோருமே, இந்த ஓய்வு நாளில் மீண்டுமாக உடைய வேத வசனத்தை நாங்கள் திறக்கிறோம். நீர் எனக்கு அனுமதியை கொடுத்துள்ள ஆண்டவரே, பரிசுத்தாவின் பிரசனத்தை எங்கள் மத்தியிலே இறங்கி வர செய்கிறோம். வேதத்தின் அதிசயங்களை பார்ப்பதற்கு ஏதுவாக எங்களுடைய கண்களையும் செவிகளையும் கர்த்தர் திறந்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல ஆமென். இந்த பிலதெல்பியா சபை, the highlights of Philadelphia, இந்த சபைக்கு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏழாம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல வேதம் சொல்கிறது, கிறிஸ்து தன்னை பரிசுத்தம் உள்ளவராகவும் சத்தியம் உள்ளவராகவும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு கூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி இந்த வசனத்தினுடைய துவக்கங்களை நாம் பார்த்தோம். எனவே கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்தும் போது ஒரு அதிகாரம் உடைய தேவனாக, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஒரு தேவனாக, இன்னும் வாசல்களை பற்றியும் நியாய தீர்ப்பின் காட்சிகளை பற்றியும் இந்த இடத்திலே ஆண்டவர் துவக்கத்தில் இந்த சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்திய பிற்பாடு இந்த சபையுடைய சிறப்பம்சங்களை குறித்து பேசினார். என்ன சிறப்பம்சம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கொஞ்சம் பலம் இருக்கிற சபை. இது கொஞ்சம் பலமுடைய சபையாக இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனங்களுக்கு உடன்பட்ட ஒரு சபையாக, அவருடைய வசனங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு சபையாக இருந்திருக்கிறது. போன வாரம் சபை குறித்து சத்தை சபை குறித்து நம்ம படித்திருந்தோம்ல, அந்த சத்தை சபை குறித்து நம்ம படிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த
சபை கேட்டு ஆண்டவரத்தை ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி அநேக காரியங்களை பெற்றிருந்தோம். சரியா? அதெல்லாம் நினைத்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறாரு. அந்த சபை என்ன செய்யல? ஆண்டவர் அநேக ஜெபங்களுக்கு பதிலளித்தாலும் அந்த சபை என்ன செய்யல? மனம் திரும்பவில்லை. ஆனால் இந்த சபை பிலதெல்பியா சபை கொஞ்சம் பலமுடைய சபையாக இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாத ஒரு சபையாக ஆண்டவர் அழைத்திருக்கிற அழைப்புக்கு இயன்ற அளவுக்கு உண்மை விசுவாசத்தை கொடுக்கும் சபையாக இருக்கிறது. இந்த சபைக்குள்ள இன்னும் ஹைலைட்ஸ் வரும்போது இந்த சபைக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யறாரு? சாத்தானுடைய கூட்டத்தை ஆண்டவரே கொடுக்கிறார். சரியா? இந்த சபை சரியா சகோதர சிநேகம் என்று பெயர் பெற்ற சபை. இந்த சபைக்குள்ள சாத்தானுடைய கூட்டத்தை சிலராகியவரை ஆண்டவரே இந்த சபைக்குள்ளாக அனுமதிக்கிறார். சரியா? இந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு சேலஞ்ச் பேசுறார். என்ன சேலஞ்ச் வரும்போது என்னதான் ஆனாலும் உனக்குள்ளதை என்ன செய்து பற்றி கொண்டது. Be firm in what you stand. உனக்கு உண்டானதை நீ உறுதியாய் இரு என்று சொல்லி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு ஒரு அழைப்பை கொடுத்ததை பார்க்கிறோம். ஒரு பாராட்டுதலும் இருக்கிறது. என்ன பாராட்டுதல் என்று சொல்ல பார்ப்பது இந்த சபையுடைய பொறுமையை பற்றி ஆண்டவர் பாராட்டுகிறவராக இருக்கிறார். அவ்வளவு பூரண பொறுமை என்று சொல்லி நம்ம சொல்றோம். சரி, வெளிப்படுத்தல் எங்கும் பார்க்கும்போது இந்த 7 சபையிலே ஆண்டவர் எங்கேயுமே ஆலயம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இந்த இடத்துல ஆலயத்தில் தூணாக்குவேன் என்ற வார்த்தை, ஆலயம் என்ற வார்த்தை இந்த இடத்துல தான் பயன்படுத்தப்பட்டது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிலதெல்பியா சபையை நமக்கு வேதாகமத்தின் மூலமாக நமக்கு அறிமுகம் செய்து இதிலிருந்து வரக்கூடிய சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறார். பிலடெல்பியா என்ன அர்த்தம்? பிழை என்று சொன்னால் அன்பு என்பது அதற்கான பொருளாக இருக்கிறது. சகோதர சிநேகம். சரி, எதனால இந்த பட்டணத்துக்கு இந்த பேர் வந்தது என்று சொன்னா பார்ப்பது ராயலின் வரிசையில் சொல்லப்படுகிற ஒருவர் அட்டலஸ் பிலடெல்பஸ். இவர் மன்னராக இருக்கும்போது மரித்த தன்னுடைய சகோதரை நினைக்கும்படியாக அந்த சகோதரன் மேல் அன்பு கொண்டிருந்ததுனாலே இந்த பட்டணத்திற்கு பிலடெல்பியா என்று சொல்லி அவர் பெயர் சூட்டினார். பிலடெல்பியா என்று சொல்லி பெயர் வருவதற்கு காரணம் இந்த மன்னர் அட்டலஸ் பிலடெல்பஸ் என்று சொல்லி நீங்கள் பார்க்கணும். சரி, இந்த பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணம்? இந்த பட்டணத்தை குறித்து நம்ம பார்ப்போம். இந்த பட்டணம் மலை அடிவார பட்டணமாக இருந்தது. நல்ல ஒரு இயற்கை சூழல்கள் வாய்க்கால் பகுதியிலே இது மலை அடிவார பட்டணமாக இருந்தது. இந்த பட்டணம் கிழக்கிற்கும் மேற்குக்கும் உள்ளான ஒரு வாசலாக இருந்தது. இதை குறித்து நாம் பார்க்கும்போது this is the doorway of eastern and the western world. இந்த பட்டணமே கிழக்கிற்கும் மேற்குக்கும் உண்டான ஒரு வாசல். ஆகவே போக்குவரத்திற்கு மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு பட்டணமாக இந்த பிலதெல்பியா பட்டணம் இருக்கிறது. சரி, பாதுகாப்பான வாசலுடைய ஒரு பட்டணம். எப்போதும் பார்க்கும்போது இந்த பட்டணத்துடைய முக்கிய வாசல் கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டு அதனுடைய திறவுகோல் அந்த பாதுகாப்புடைய பொறுப்பில் இருக்கிறதே இருக்கும். அவ்வளவு பாதுகாப்பை உடைய ஒரு பட்டணமாக இருக்கிறது. எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் இந்த பட்டணத்தில் என்ன நடக்குது? அடிக்கடி என்ன நடக்குது? பூமி அதிர்ச்சிகள் நடக்கிறது. சரி, எப்பெல்லாம் பூமி அதிர்ச்சி நடக்கிறதோ அப்பெல்லாம் அந்த ஜனத்தார் என்ன செய்வாங்கன்னா பூமி அதிர்ச்சி வரும்போது இந்த ஊரை விட்டு வெளியில எவாக்குவேட் பண்ணி போயிடுவாங்க. பூமி அதிர்ச்சி எல்லாம் கடந்து சென்ற பிற்பாடு மீண்டுமாக வந்து இந்த பட்டணத்துக்குள்ளாக அவர்கள் குடியேறுவார்கள். இப்படி ஒவ்வொரு இயற்கை சீற்றங்களும் இந்த பூமி அதிர்ச்சியும் குறிப்பாக வரும்போது இந்த ஜனங்கள் தனி எவாக்குவேட் பண்ணுவாங்க, திரும்ப வருவாங்க, எவாக்குவேட் பண்ணுவாங்க, திரும்ப வருவாங்க. இப்படி பல அழிவுகளை சந்தித்த பிற்பாடு இந்த பட்டணத்திலே ஒரே ஒரு தூண் மாத்திரமே நிலை நின்றது.
1898ஆம் ஆண்டு எப்ப அந்த கத்தோலிக்க மார்க்கம் தன்னுடைய அரியாசனத்திலிருந்து அது தள்ளப்படுகிறதோ அப்ப இந்த பிலதெல்பியா திருச்சபையினுடைய காலமாக இருந்து வருகிறது. கிறிஸ்துவின் 2ஆம் வருகை 1844ஆம் ஆண்டு இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு அந்த குறித்த வருடத்தை அந்த மாதத்தை இந்த நாட்டில் நியமித்தார்கள் அல்லவா, அந்த வருடத்தை இந்த திருச்சபையினுடைய முடிவு நாளாகவும் அறிவிக்கப்பட்டது. ஒரு பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங், ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சபைக்கு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்தும் போது தான் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சரி, இப்ப நமக்கு ஒரு கேள்வி, அது என்ன தாவீதின் திறவுகோல்? எனவே கிறிஸ்து தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறார் என்று சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு அர்த்தம் அந்த இடத்துல இருக்க வேண்டும். ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, தாவீதுடைய வீட்டில் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். யார் பற்றி பேசுகிறது? ஏசாயா 22 இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறது. சரியா? இங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்போது தாவீதுடைய வீட்டின் திறவுகோல் யார் மேலே வைக்கப்படுகிறது? கிறிஸ்து மேலே, கிறிஸ்துவின் தோள்களின் மேலே வைக்கப்படுகிறது. அந்த சாவியை, அந்த திறவுகோலை வைத்திருக்கிற கிறிஸ்து, சரியா, அந்த திறவுகோலை வைத்து அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கும் அவர் பூட்டுகிறதுக்கும் திறப்பதற்கும் அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். சரி, இப்ப அந்த தாவீதின் திறவுகோல் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். இங்க தாவீதின் வீட்டின் திறவுகோல் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்ப தாவீதின் வீட்டில் என்ன இருக்கு? தாவீதின் வீட்டில் என்ன இருக்கு? எனவே தாவீதின் வீட்டிலே அந்த சிங்காசனம் இருக்கிறது, the throne of David. அந்த சிங்காசனத்திற்கு போவதற்கான வழி அந்த தாவீதின் வீட்டில் இருக்கிறது. அந்த சிம்மாசனம் அல்லது அவருடைய சிம்மாசனத்திற்கு போகும் வழி எதை குறிக்கிறது என்று சொல்ல பார்ப்பது அந்த ஆளுகையை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்ப ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்துல திறவுகோலை உடையவர் என்று சொல்லி நம்ம வேதம் அளிக்கிறது அல்லவா, இதன் மூலமாக புரிந்து கொள்வது என்று சொல்ல பார்ப்பது ஆளுகையை இயேசு கிறிஸ்துவானவர் முழுமையாக பெற்றிருக்கிறார். சரி, இதை குறித்து நம்ம பார்ப்போம். தானியேலின் 7ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். இந்த சிங்காசனங்கள் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் வேறு சொல்லி 9ஆம் வசனத்துல, நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னியின் சுவாலையாயும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயும் இருந்தது. அக்னி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. 2 வசனத்தை ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன வார்த்தை சொல்லும்? Judgment is set. நியாயத்திற்கு அங்கே ஆயத்தமாய் இருக்கிறது. 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். ராதர்சனங்களே, நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்தின் மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசல் திறந்திருக்கிறது, சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, நியாயத்திற்கு நமக்கு துவங்க இருக்கிறது. பிலதெல்பியா சபை அந்த வாசல் நமக்கு திறந்திருக்கிறது, நியாயத்திற்கு நமக்காக காத்திருக்கிறது. இதை ஒருவரும் கூட்டவும் முடியாது, இதை ஒருவரும் திறக்கவும் முடியாது. எனவே இந்த திறவுகோலை உடையவர் கிறிஸ்துவே
என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் இந்த இடத்தில் வாசலாக தன்னைத்தானே அறிமுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே இந்த இடத்தை நாம் பார்க்கும்போது நாம் பரலோகத்தோடு நாம் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் குமாரனா என்ற கிறிஸ்து என்றவருடைய வாசல் வழியாய், சரியா, என்ற கிறிஸ்து வழியாக நாம் தொடர்பு இல்லாமல், அவரோடு நாம் நெருங்கிய உறவு இல்லாமல் பரலோகத்தோடு நாம் என்ன செய்ய முடியாது? உறவு கொள்ள முடியாது. அப்ப பரலோகத்தோடு நாம் உறவு கொள்வதற்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், மீண்டுமாக வருகிறார் என்ற சுவிசேஷத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இது எல்லாம் நாம் உறுதியாக கைப்பற்றிருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இப்ப இந்த வாசலுடைய நோக்கம் என்ன? நாம் பரலோகத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக. மத்திய சுவிசேஷம் 7:7 எல்லாருமே தெரிந்த வசனம் என்ன சொல்லுது? கேளுங்கள் உங்களுக்கு அப்பொழுது கொடுக்கப்படும். அப்புறம் அடுத்து தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். கடைசி சொல்லியிருக்கல என்ன சொல்லுது? தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப்படும். அது என்ன? தட்டுங்கள். தட்டுங்கள் என்று சொன்னால் நம்முடைய செப வாழ்க்கையை குறிக்கிறது. It represents our prayerful life. The doorway for answered prayers is open. நம்முடைய செபங்களுக்கு ஆண்டவர் பதிலளிப்பதற்காக அந்த வாசல் நமக்கு திறந்திருக்கிறது. இப்ப திறந்திருக்கிறது. இந்த சபை செபிக்கும் காலங்களே அந்த சபையில அவங்க செபித்து எல்லாத்துக்கும் பதில் பெற்றுக் கொண்டது போல இந்த பிலதெல்பியா சபையும் கொஞ்சம் பலத்தோட இருந்து ஆண்டவரத்தை உண்மையாய் செபித்தாலும் அது எல்லாம் கேட்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இந்த ரெண்டு வாசல்களை பார்க்கிறோம்ல, இந்த ரெண்டு வாசலை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. இந்த வாசல் என்னை குறிக்கிறது, இந்த வாசல் வழியாக நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்னு சொன்னாங்க. தட்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஆனா ஆண்டவர் ஒரு வாசலை போய் தட்டாரு பாருங்க. வேதம் சொல்லுகிற வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். யாருடைய வாசல்? யாருடைய வாசல்? என்னுடைய வாசல், நம்முடைய வாசல் தானே. நம்முடைய இருதய வாசலில் நின்று ஆண்டவர் தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசல்கள் வழியாக கிறிஸ்து நமக்குள்ளாக வரும்போது நம்மோடு உறவு கொள்ளும்படியாக, நாம் அவரோடு உறவு கொள்ளும்படியாக, நம்முடைய வாழ்க்கை மாற்றும்படியாக ஆண்டவர் நம்மோடு நெருங்கி வருகிறவராக இருக்கிறார். இன்னொரு வாசலை நாம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 2:12 வசனத்தை நாம் பார்ப்போம். என்ன வாசல் இப்ப திறந்திருக்கிறது என்று நாம் பார்ப்பது, மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ரோமா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம். என்ன வாசல் திறந்திருக்கிறது? ஊழியத்திற்கான வாசல் திறந்திருக்கிறது. The doorway for ministry is open. இந்த சபையின் காலத்தில் தான் ஊழியத்திற்கான வாசல் திறக்கப்பட்டது. நம்ம ஏற்கனவே படித்தது போல 1798 ஆண்டு இந்த சபையின் காலம் தொடங்கியது. 1798 ஆண்டுக்கு பிற்பாடு அநேக மிஷனரிமார்கள் எழுதினார்கள். உதாரணத்துக்கு யார் யார் சொன்ன பார்ப்பது 1798 ஆண்டுக்கு பிற்பதாக வில்லியம் கேரி என்ற ஒரு மிஷனரி இந்திய தேசத்திற்கு ஊழியத்திற்காக வருகிறார். பாப்டிஸ்ட் மிஷனரியுடைய இயக்கத்தின் துவக்கமாக இந்த வருஷங்களுக்கு இந்த பிலதெல்பியா சபையின் காலங்களே. ஸ்காட்டிஷ் மிஷனரியுடைய இயக்கத்தின் துவக்கமும் இந்த பிலதெல்பியா சபை காலத்தில் தான் நடைபெறுகிறது. லண்டன் மிஷனரியினுடைய இயக்கத்தின் துவக்கமும் இதே பிலதெல்பியா சபை காலத்தில் தான் நடைபெறுகிறது. நியூயார்க் மிஷனரி இயக்கத்தின் துவக்கமும் இதே சபை காலத்திலும், இவாஞ்சலிக்கல் திருச்சபையினுடைய துவக்கமும் இதே காலத்திலும், பிரிட்டிஷ் மிஷனரி சொசைட்டியினுடைய துவக்கமும் இதே காலத்தில் தான் நடைபெறுகிறது. ஆக ஆண்டவருடைய சத்தியம் ஒரு இடத்தில் அது முடங்கி கிடக்கல. உலகத்தினுடைய பல எல்லைகளுக்கு சொல்லப்படும் அளவுக்கு அது சுமந்து செல்லப்படுவதாக இருந்தது. அநேக இயக்கங்களும் சபைகளும் தோன்றி ஆண்டவருடைய வார்த்தையை உற்சாகமாக உலகத்தினுடைய எல்லைகளுக்கு இன்னும் பறைசாற்ற தொடங்கினார்கள்.
பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஹென்றி மார்டின் மற்றும் வில்லியம் கேரி, ஜான் வில்லியம்ஸ், ஹைரட் விங்கர், டேவிட் லிவிங்ஸ்டன் போன்ற ஊழியர்கள் எல்லாம் இந்த சபையின் காலத்தில் எழுதி உலகமே அசைந்து போகக்கூடிய அளவுக்கு அஞ்ஞான மார்க்கத்தை உடைய தேசங்களுக்கு கடந்து சென்று அவர்கள் ஆண்டவருடைய மெய்யான சமயத்தை போதித்து கொடுத்தாங்க. எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையினால் தொடர்பட்டவங்க எல்லாமே ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் இடத்துல போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒருத்தர் பேசுறாரு, the white man who is having the black book is directly speaking to me. அந்த வெள்ளைக்காரர் கையில் வைத்திருக்கிற அந்த கருப்பு புத்தக வேதாகம் என்னோட பேசுகிறது என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக கடந்து வந்தாங்க. வில்லியம் கேரி குறித்து அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே திறந்த வாசல் என்று சொல்லி நம்ம படித்தோம்ல, இந்த சபையின் காலத்துல ஊழியத்துக்கான வாசல் திறந்ததாக இருக்கிறது. ஆனா நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கணும், வாசல் திறந்திருக்கிறது சொன்னால் அந்த வாசல் என்ன செய்யப்படுது? கூட்டப்படும். இதானே பைபிள் தான் சொல்லுது. நான் திறந்திருக்கிறேன், அந்த வாசலை யாரும் என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது. ஆனா நானே ஒரு காலத்துல என்ன செய்வேன், கூட்டுவேன். நான் கூட்ட பிற்பாடு என்ன செய்ய முடியாது, யாராலையும் திறக்க முடியாது. அப்ப ஆண்டவர் இந்த சபையின் காலத்துல கிருபையை அவ்வளவு பெரிதாக கொடுத்திருக்கிறாரு. அதிகாரம் உடைய தேவன், பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். எனவே இந்த தேவன் அதிகாரம் உடையவராக ஊழியத்தை பூமி எங்கும் சுமந்து செல்வதற்காக மிஷனரிகளை அவர் தெரிந்து கொள்வதாக இருக்கிறார். சரிங்களா? வில்லியம் கேரி குறித்து நாம் பார்ப்போம். யார் இந்த வில்லியம் கேரி? பெரிய பணக்காரர்களாக கிடையாது. இவர் ஒரு காப்லர் சொன்னா அந்த ஷூ தைக்கிறது. இந்த வில்லியம் கேரி அவருடைய வாழ்க்கையினுடைய சாட்சியை கேட்கும் போது அவருடைய செமினாரில இந்தியாவுடைய வரைபடத்தை வச்சு ஜோம் பண்றாங்க. யாராவது போய் அங்க போய் சத்தியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைபடத்தை மேப் வச்சு ஜோம் பண்றாங்க. யாரும் முன்வரல. இந்த வில்லியம் கேரி இந்த தேசத்திற்கு கடந்து செல்வதற்காக துணிந்து முன் வந்தார். இந்த ஜனங்கள் மேலே அப்படி என்ன அன்பு, அப்படி என்ன பற்று என்று சொல்லி அறியாமல் இந்த வில்லியம் கேரி இந்திய தேசத்திற்கு சத்தியம் சொல்லும்படியாக கடந்து வந்தார். அந்நாட்டிலே இந்த தேசத்துக்கு என்ன பேர் சொல்லும்போது இந்து தேசம் என்று சொல்லி இந்த இந்து தேசத்துக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும்படியாக கடந்து வந்தார். கடந்த சபையினுடைய காலத்தை பார்ப்பது அந்த சீர்திருத்தம் தொடங்கியது. அந்த சீர்திருத்தம் தொடங்கி அந்த புரொட்டஸ்டன்ட் இயக்கங்கள் எல்லாம் கடந்து வந்த போதிலும் அது ஃபெயிலியர் ஆவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்துச்சு. என்ன பார்க்கும்போது அவங்க எல்லாம் சடங்குக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்களே தவிர ஊழியத்திற்கு அவங்க என்ன செய்யல முக்கியத்துவம் கொடுக்கல. புரொட்டஸ்டன்டிசம் ஃபெயில். அந்த ரிஃபர்மேஷனும் அதோடு தொலைந்து போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவதாக இருக்கிறது. ஆண்டவர் சபையை என்ன பாரம்பரியங்களை சாத்தான் சபைக்காக கொண்டு வந்து சபையை சாத்தான் அசைக்க நினைத்தாலும் ஆண்டவர் அவருடைய சபைக்கு என்று சொல்லி ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்கார். ஏனென்றால் இந்த சபையை மீட்பதற்காக அவருடைய இரத்தத்தை கொடுத்தார், அவருடைய குமாரனை கொடுத்தாரு, அவருடைய அன்பினால இந்த சபையை ஸ்தாபிச்சாரு. எனவே இந்த சபையை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் என்ன எல்லைக்கு வேண்டுமானாலும் கடந்து செல்கிறவராக இருக்கிறார். 1798ஆம் ஆண்டு மிஷனரிமார்கள் இந்த ஊழியத்தை சுமந்து செல்ல ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் கூடிய கதவுகளை திறக்க முடியாது. எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நோவாவின் வேலை, நோவாவின் வேலைக்காக ஆண்டவர் ஒருவருக்காக எவ்வளவு நாள் அழைப்பு கொடுத்தார்? எவ்வளவு நாள் அழைப்பு கொடுத்தார்? 120 வருஷம். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார் நோவா. என்ன சொல்லி பிரசங்கம் பண்ணாரு? எதை பத்தி பிரசங்கம் பண்ணார்? ஒரே வார்த்தை சொல்லி பண்ணோம், நீதியை பிரசங்கம் பண்ணார். வேதம் நம்ம 2 பேர் கொடுத்தோம். 5 வரையில வாசிக்கும். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று சொல்லும் வேதத்தின் வாசிக்கும். 120 வருஷம் நீதியை பற்றி பிரசங்கித்த போதிலும் இந்த வேலைக்குள்ளாக எத்தனை பேர் ஏறினாங்க? நோவாவின் குடும்பத்தார் வெறும் 8 பேர் தான் ஏறினாங்க. மற்றவருடைய மனசுல என்ன ஆச்சுன்னு சொன்னா வருவது ஒரே செய்தியை கேட்டு கேட்டு அவருடைய மனம் எல்லாம் எப்படி மாறிச்சுன்னா கடினமாக கல் மாறி மாறிச்சு. நல்லா கவனிச்சுட்டேன். நம்முடைய சபையிலும் ஒரே செய்தி தான் பேசணும். முத்துது செய்தி பேசுவோம், 2வது பேசுவோம், முத்துது செய்தி பேசுவோம், 2வது பேசுவோம். இதை கேட்கும் போது நம்முடைய மனம் கல்லாக மாறுகிறதா அல்லது இந்த வசனத்தை கேட்ட உடனே இருதயத்திலே குத்தப்பட்டவராகி ஆண்டவரே உங்களுக்காக நான் என்ன செய்ய
வசனங்களை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நாம் படித்து வருவோம். 19ஆம் வசனம் வேதம் சொல்லுது, அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆலயத்துல என்ன இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம்? உடன்படிக்கை பெட்டி. சரி, இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கு? பரிசுத்த ஸ்தலமா, மகா பரிசுத்தமா? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கு. அப்ப இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் நம்ம படிச்சுக்கிறோம்ல, 1744ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி கிறிஸ்துவானவர் பிரதான ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக எங்க நினைக்கிறாரு? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்காக அவர் கடந்து செல்கிறாரு. அப்ப அந்த வாசல் அப்ப திறக்கப்பட்டது. கிறிஸ்துவானவர் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்ப இந்த காட்சியை பார்க்கும்போது ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய பரிதாபம் இதெல்லாமே நமக்கு வெளிப்படுது. நம்ம மேல அக்கறை இல்லாம நமக்காக பரிந்து பேசும் ஊழியத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஒருபோதும் செய்ய மாட்டார். இங்க ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய வகுப்புல யாராவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமத்தோட ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க 40 மார்க் வாங்கினா பாஸ், ஒரு 37 மார்க் 36 மார்க் வாங்குறவங்க இருந்தாங்கன்னா அவருடைய ஆசிரியர் பண்ணி ஏதாவது முயற்சி பண்ணி அவங்க என்ன செய்ய நினைப்பாங்க? எங்கேயாவது பாஸ் பண்ணிக்கணும். 40 மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். அந்த ரெட் லைன்ல அவங்க மார்க் வாங்கக்கூடாது. எனவே ஒரு ஆசிரியருக்கு ஒருவரை பார்ப்பது எவ்வளவு கரிசனை இருக்கும்போது, ஒரு மாணவனை பார்ப்பது ஒரு கரிசனை இருக்கும்போது, நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நம்மை சொந்த பிள்ளைகளாக பார்க்கிறவர், அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்ட தேவன் நம்ம எவ்வளவு அன்பு கொண்டவராக இருப்பார், நம்ம எவ்வளவு உரிமை கொடுக்கிறவராக இருப்பார். இந்த சபையினுடைய சென்ட்ரல் மெசேஜ் என்ன? பிலதெல்பியா சபையினுடைய மைய செய்தி என்ன பார்ப்பது? Christ opens the door of the church for the investigative judgment. தேவன் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாத கூடாரத்தினுடைய வாசலை திறந்து இந்த சபையை அவர் நீதியாய் நுட்ப நியாய விசாரணையிலே அவர் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார். இந்த காலங்களில் மிஷனரிகள் தோன்றினார்கள் படித்தோம்ல. மிஷனரிகள் தோன்றின காலத்துல பூமியில என்ன நடந்தது வருவது? எழுப்புதல் ஏற்பட்டது. இந்த எழுப்புதலுக்கு காரணம் என்ன வருவது? அநேக வேதத்தை படிக்க ஆரம்பித்தார்கள். குறிப்பாக தானியேலின் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தார்கள். நமக்கு தெரிந்து வில்லியம் மட்டும்தான் படிச்சாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையில சொன்னா இந்த தானியேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை எங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா பார்க்கும்போது இங்கிலாந்துல ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, பிரான்ஸ்ல ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, மேலும் இந்தியாவிலும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஒரு அனாதி சித்தம் இது. தேசமெங்கும் உலகெங்கிலும் ஆண்டவருடைய வார்த்தை ஆராயப்படுகிறது. எனவே அநேகர் இந்த தானியேலின் புத்தகத்தை குறிப்பாக ஆராய்ந்து கிறிஸ்துவின் வருகைக்கான செய்தியை அவர்கள் ஆயத்தப்படுத்தி பிரசங்கிக்க தொடங்கினார்கள். அதில் ஒருவர் தான் இந்த வில்லியம் மில்லர். மிகவும் புகழாரத்தோடு பேசப்பட்ட ஒரு மனிதன். இந்த வில்லியம் மில்லர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றதுக்காக போயிருக்கிறாரு. அவருடைய கோட்டு பிச்சு போன கோட்டு, அவருடைய தலையில போடுற ஹேட் தொப்பியும் பிச்சு போனதான். ஒருத்தர் பயங்கரமா ஒருவர் பிரசங்கம் ஆரம்பிச்சு போதற்கு செய்தி சொல்லப்பட்டுள்ளது. இந்த செய்தியை கேட்டு சரி ஒரு பெரிய பிரசங்கியார் வரான்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தாரு. நான் வந்தது இப்படி வந்து பார்த்தோம், இவரா அப்படின்னு பார்த்து முகத்தை சுழிச்சுட்டு வந்தவரை வரவேற்று இந்த போதற்கு செய்வதா எனக்கு கீழே உட்காந்து என் பக்கத்தை உட்கார்ந்து கூட அந்த பாஷை அந்த பிரசங்கியார் என்ன கிடையாது, தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனப்பேட்டியோட பிரசங்கம் பண்ண தொடர்ந்தார். அற்புதமான செய்தி அந்த வில்லியம் மில்லர் அந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கீங்க. கிறிஸ்துவின் வருகைக்கான செய்தியை அவர் பேசி சத்தியத்தெல்லாம் மிகவும் தெளிவாக இருதயத்தில் குத்துகிறது போல ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்களை பாய்ச்சிற மாதிரி அவர் பாய்ச்சி பேசினாரு. இந்த போதகர் அவர் பிரசங்கம் நடந்துட்டு போதே அவர் மெதுவா தாழ்மையாகவே நடந்து போய் மேடையில் இருக்கிறார். நாட்டிலே தேவ செய்தியை கேட்டவங்க அப்படி குத்தப்பட்டார்கள். அந்த அளவுக்கு உடனடியாக மனம் மாறினார்கள். கிறிஸ்துவின் வருகை என்ற செய்தியை கேட்டவர்களாக அவர் இருக்கும்போது எல்லாருமே இதயத்தை நடுநடுங்கி ஆயத்தத்திற்கு அவர் உடன்படுகிறவர்களாக மாறினார்கள். அநேக
அநேகர் பல காரியங்களை கிறிஸ்துவுக்காக தியாகமாக விட்டுக் கொடுத்தார்கள். குடும்பத்தை இழந்தாங்க, பிள்ளைகளை இழந்தாங்க, பெற்றோர்களை இழந்தாங்க, செல்வங்களை இழந்தாங்க, வேலைகளை இழந்தாங்க. எதை இழந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாமல் உறுதியாக இருந்தாங்க. பார்க்கும் அல்லவா, கொஞ்சம் பலம் இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை என்ன செய்யல, மறுதலி. கொஞ்சம் வேணும், கொஞ்சம் கொடுக்கலாம். சத்தியம் முழுசா சொல்லப்படல, ஆனா இதுதான் சத்தியம் தெரியும், இவர்தான் சத்தியம்ல தேவன் என்று சொல்லி தெரியும். அந்த கொஞ்சம் சத்தியத்தை பெற்றிருந்தாலும் ஆண்டவரை மறுதலியாமல் இவர்கள் இருந்தார்கள். இந்த பிலதெல்பியா சபையின் காலங்களில் அந்த நாட்டிலே பார்க்கும்போது யாருக்குமே பர்சனல் சர்ச் கிடையாது. நம்ம பார்க்கணும்ல, சர்ச் இருக்குது, பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது, இப்படிலாம் பல சபைகள் இருக்கிறது பார்க்கணும். ஆனால் அன்னைக்கு பார்த்தோம்னா, அன்னைக்கு இருந்த உலகத்தில் அப்படி பர்சனல் சர்ச் சொல்லி யாருமே கிடையாது. ஜனங்கள் அங்கும் இங்குமாக அழைத்து தெரிகிறாங்க, எங்கேயாவது சத்தியம் கிடைக்குமா, இங்கே போற இடத்துல ஆண்டவருடைய ஜீவ வார்த்தை நம்மோடு பேசிக்கொள்ளுமா என்று சொல்லி அவர்கள் ஏங்கி தவித்த நாட்கள்லாம் இந்த முன்னோடிகளும் மற்ற மிஷனரிமார்களும் இருந்து அற்புதமான தேவ வசனத்தை செய்கிறார்கள். நம்முடைய 7ஆம் ஆண்டு சபைக்கு சத்தியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர்களே மிகவும் முக்கியம் வாய்ந்தவர் வில்லியம் மில்லர் என்று சொல்லப்பட்டாலும், ஜேம்ஸ் ஒயிட்டினுடைய பங்களிப்பு பெரிதாக இருக்கிறது. ஜோசப் பேட்ஸுடைய பங்களிப்பு, ஹைரம் மென்சன், ஜோசேலிச், ஜோஷுவா ஹைன்ஸ் போன்றவர்களுடைய பங்களிப்பும் இந்த சபை மேலே பெரிதாக இருக்கிறது. இந்த சபை, இந்த இயக்கம், இந்த சத்தியத்தை லகுவாய் புரிய வைப்பதற்காக வில்லியம் மில்லர் என்ன செய்றாங்க, ஒரு ப்ராஃபட்டிக் ஷார்ட் கொண்டு வரைச்சு கொடுத்து இது எல்லாத்தையும் ஆண்டவருடைய ஊழியத்தை இன்னும் வல்லமையாக செய்வதற்கு ப்ராஃபட்டிக் ஷார்ட் மூலமாகவும் கைப்பற்றியல் மூலமாகவும் செய்ய தொடங்கினார்கள். சபையினுடைய ஊழியம் வேக வேகமாக வளர்ந்து கொண்டு இருந்தது. குறிப்பாக அந்நாட்டிலே இந்த சத்தியத்தை கொண்டு போய் எங்கேயாவது சொல்லும் போது யாராவது ஏற்றுக்கொள்வாங்க வரும்போது ஏற்றுக்கொள்வது அன்னைக்கு அவ்வளவு பேர் துணியாது. இந்த 6வது எக்காலம் சொல்லி நம்ம படிக்கிறோம், வெளிப்பட்ட விசேஷத்தில் 7 எக்காலங்கள் படிக்கிறோம். அந்த 6வது எக்காலம் ஒன்று, அந்த 6வது எக்காலத்தை வந்து ஜோசியா 1830களில் ஒரு இடத்தை போய் பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்தை அவர் குறிப்பிட்டு சொல்றாரு, ஒட்டமான் துருக்கி அரசு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி 1840ஆம் ஆண்டு கலந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்றாரு. எப்படி வில்லியம் மில்லர் ஆண்டவருடைய வருகை இந்த நாளில் சம்பவிக்கும் என்று சொல்லி பிரசங்கிக்கிறாரோ, அதே போல ஜோசியா லட்சம் ஒரு குறிப்பிட்ட தேதியை வைத்து ஒட்டோமன் துருக்கியினுடைய அரசாங்கத்துடைய வீழ்ச்சியை வைத்து பிரசங்கிக்கிறார். ஒட்டோமன் அரசு துருக்கியினுடைய எதிரியாக இருந்தவங்க யாருன்னு பார்ப்பது எகிப்தியர்கள் பெரிய விளைவை கொடுத்து கொண்டிருந்தாங்க. இந்த ஒட்டோமன் துருக்கி அரசு என்ன செய்ததுன்னு நாம் பார்க்கும்போது, அந்த ஆகஸ்ட் மாதம் அந்த நாட்கள் வந்த பிற்பாடு எல்லாருமே பார்க்கறாங்க, இந்த ஜோசியா சொன்ன மாதிரி நடக்குமா நடைபெறாதா என்று சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கும் போது 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த ஒட்டோமன் அரசு என்ன செய்ததுன்னு நாம் பார்க்கும்போது அப்படியே போய் ஐரோப்பியர்களிடத்தில் போய் தன்னை கொடுத்துறாங்க. நீங்க எங்ககிட்ட இருந்து துணையாட்டு சண்டை பண்ண கொடுக்க முடியுமா எனக்கு தெரியாது, நாங்க என்ன செய்யணும், உங்களோட நாங்க அடிப்படைக்கிறோம் என்று சொல்லிட்டு இந்த ஒட்டோமன் துருக்கியினுடைய அரசாங்கத்துடைய வீழ்ச்சி அந்த நாளில் சம்பவிக்கிறது. அதோட அந்த ஐரோப்பியர்கள் அதை ஆதிக்கத்துக்கு எடுத்துக் கொள்கிறார்கள். சொன்ன தீர்க்கதரிசனம் துல்லியமாக நிறைவேற்றி சாத்தானுடைய சில கூட்டங்களை உங்களுக்காக ஆண்டவர் அனுமதிப்பேன் சொல்லி இந்த சபையை சொன்னார் பார்த்தீங்களா, இப்பதான் நடக்கும். என்ன நடந்தது, இந்த காட்சியை பார்த்தோம், இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறதை பார்த்தோம், அநேக நாத்திகவாதிகள் என்ன செய்றாங்க, சபைக்குள்ள வராங்க. இதுவரைக்கும் ஆண்டவரே இல்லை என்று சொன்னவங்க இப்ப சபைக்குள்ள வராங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்க, இப்பதான் என்ன செய்றாங்க, மாற்றத்தை கொண்டு வருகிறவர்களாக வராங்க. ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம் துல்லியமாக நிறைவேறும் ஒரு தீர்க்கதரிசனமாக இருக்கிறது. 1840களில் நாத்திகவாதிகள் இந்த சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்டாலும் ஊழியம் என்ன செய்யல, குறைந்து போகாமல் அது வேகமாகவே செயல்பட்டு கொண்டிருந்தது. ஜோசப் பேட்ஸ் நம்ம எல்லாமே ஒரு ரிட்டையர்டு சி கேப்டன், அவருடைய கப்பலையே விற்று ஊழியத்திற்காக கொடுத்தார். அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி அவருடைய பையன் மதியானம் பசியாக வாடி கொண்டிருக்கும் போது கையிலே பையனை கொண்டுக்காக ஒரு பைசா ஒண்ணுமே, ஒரு சென்ஸ் ஒண்ணுமே இல்லை. என்ன செய்து பசி கடைக்கு போன ஹோட்டல் போய் சாப்பாடு
கொஞ்சம் பலம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யலாம மறுதலிக்கவே வயிற்று பசிக்கு ஒண்ணுமே இல்லாதவரால ஆண்டவரை மறுதலியாமல் ஆண்டவருக்காக உண்மையாய் இருந்தாங்க. நினைச்சா அவரை அந்த இயக்கத்தை விட்டு அவர் போயிருக்கிறார். ஆனால் போகல, அவர் கிறிஸ்துவுக்காக உறுதியாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி ஊழியருடைய பெயரை நான் தேடி பார்த்தேன், சரியாக கிடைக்கல. ஒரு முன்னோடி கிறிஸ்துவின் வருகைக்காக குளிர்ந்த தண்ணீர்ல பிரசங்கம் பண்ணி அநேகரை கிறிஸ்துவுக்காக சம்பாதித்து ஞானம் கொண்டிருக்கிறார். குளிர்ந்த தண்ணீர், அந்த தண்ணீருடைய குளிர்ச்சினால அவருக்கு சொரம் வந்துச்சு. அந்த சொரத்தினால செத்து போயிட்டார். அடக்காரம் மகிழ்ச்சிகரமான ஏன் தெரியுமா? 22ஆம் தேதி இயேசுவானவர் வர்றாரு. சீக்கிரமாக அப்பாவை பார்க்க போறோம், கணவனை பார்க்க போறோம் என்று சொல்லிட்டு 14ஆம் தேதி இந்த அடக்காரத்தை மகிழ்ச்சிகரமாக செய்கிறார்கள். கிறிஸ்துவின் வருகைக்கு அவ்வளவு ஆவல் காணப்படுது. சபை விசுவாசிகளிடத்திலே, முன்னோடிகளிடத்திலே, கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட விசுவாசிகள் அவ்வளவு தூரம் அந்த நாளை வரவேற்றவர்களாக காணப்பட்டார்கள். ஒரு பெரிய அலையாக அமெரிக்க தேசத்தில் மாத்திரம் 50,000 பேர் மலை பகுதியில் வந்து கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்பட்டிருந்தார்கள். கிறிஸ்துவின் வருகை இன்னைக்கு சம்பவிக்கும். வந்தது எல்லாமே ஆவலுக்கு செய்கிறவர்களாக, கிறிஸ்துக்காக தன்னை தாழ்த்தி ஒருவருக்கொருவர் தன்னை ஒப்புரவாக்கி அநேக நன்மைகளாக இணைத்துக் கொள்கிறவர்களாக தன்னை இடத்திலே தாழ்த்தினார்கள். 1000 பேர் செஞ்சாங்க. ஏன் ஒரு தேசமாக அதை செய்யக்கூடாது? சரி, தேசத்தை விடுங்க, ஏன் ஒரு சபையாக நம்ம அதை செய்யக்கூடாது? சரி, சபை விடுங்க, ஏன் நம்ம ஒரு குடும்பமாக நம்ம அதை செய்யக்கூடாது? ஒரு கான்ஃபரன்ஸாக, ஒரு யூனியனாக ஏன் இன்னைக்கு நாம் அதை செய்யக்கூடாது? கிறிஸ்துவின் வருகைக்காக என்ன ஆயத்தத்தை நாம் செய்தவர்களாக பிலதெல்பியா சபையின் காலத்தில் சபைக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி, நியாயத்திற்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பரலோகத்துக்காக ஆயத்தப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்நாட்டிலே பார்க்கும்போது பிலதெல்பியா என்ற பேருக்கு என்ன அர்த்தம் சொல்லுவோம் பார்த்தோம்? சகோதர ஸ்நேகம். Do we have the brotherly love in our daily life? நம்முடைய சபையிலே, நம்முடைய கிறிஸ்து அழைத்திருக்கிற இந்த சபையிலே இந்த சகோதர ஸ்நேகத்தை நாம் தினந்தோறும் பார்க்கிறோம். இந்த திருவிருந்து ஆராதனை நடக்கிற இடங்களிலே நம்மை பார்க்கிறோம். பார்த்து அந்த சகோதர ஸ்நேகம் எவ்வளவு நேரம் நமக்குள்ள இருக்கு? அந்த சகோதர ஸ்நேகத்தை அடைந்து வந்த பிற்பாடு அந்த உணர்வு நம்முடைய இதயத்தில் எத்தனை நிமிஷங்கள் இருக்கு? மனிதர்கள் கேட்க முடியும், நிமிஷங்கள் இருக்கு. வேதனையோடு சில நாட்களை நாம் கழித்து வருகிறோம். எனவே இந்த சபை காலத்தில் இந்த சகோதர ஸ்நேகம் மிகுதியாக இருந்துச்சு. ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கல. இன்னைக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவருடைய நாமம் மறுதலிக்கப்படுகிறது சொன்னால் சின்ன சின்ன காரணங்களாலும் சகோதரர்களுக்குள்ள என்ன வருகிறது நாம் பார்ப்பது பிரிவினைகள் வருகிறது. வேற்றுமையோடு பரிசுத்தாவினர் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம சொல்லித்தால் பரிசுத்தாவினர் வருவார், ஆனா நமக்குள்ள வரமாட்டார். வேற்றுமையோடு இருந்து பின்மாரிக்காக நாம் செழிப்போம் என்று சொல்லி நாம் செழித்திருந்தோம் என்று சொன்னால் பின்மாரி வருமா வராது என்பது வரும். ஆனா வேற்றுமையோடு இருக்கக்கூடிய நம்ம மேல என்ன செய்யாது? அதுக்காக நம்ம ஏங்க வேண்டாம்? நாம் ஒன்றுபட்டால்தான் உலகத்திற்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லும் தகுதியை நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். What is the qualification to spread God's gospel? தேவனுடைய பார்வையிலே எல்லாரும் ஒன்றுபட்டாலே ஒழிய, எல்லாரும் சகோதரர்களாக இணைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவரும் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய வருகைக்கு என்று ஆயத்தமாக முடியாது. அன்னைக்கு அமெரிக்காவில் 50,000 பேர் கூடினாங்க. உலகத்தின் பல இடங்களிலும் ஆங்காங்கே சொச்ச எண்கள் கூடியிருக்கக்கூடும். ஆனால் முழுமையாக ஒன்றுபட்டவர்களாக என்ன செய்யலாம்? வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும். சபைக்கு ஆண்டவர் ஒரு பாராட்டுதலை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு?
போய் வாங்கிட்டு வீட்டில் ஒன்றுமே இல்லை. அப்படியா, சரி நான் வெளியில் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவருடைய வசனத்தை எடுத்துட்டு நடந்து போறாரு. போஸ்ட் ஆஃபீஸ் போறாரு. போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நான் சொல்லி கேட்குறாரு, என் பேருக்கு இந்த நபரால் ஒரு கடிதம் வந்திருக்கும், அந்த கடிதத்தை கொடு. அவர் சொல்றாங்க, இந்த லெட்டர் நீங்க வாங்கினா இந்த சென்ஸ் நீங்க கேட்கணும். இல்லை, என் கையில் ஒரு சென்ஸ் கூட ஒன்றுமே இல்லை, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஜோசப் பேர் சொல்றாரு, அந்த கவலை தரங்க, அதுக்குள்ள கொஞ்சம் டாலர்ஸ் இருக்கும், உங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதை. அந்த ஒரு பார்த்தீங்களா ஜோசப் பேர்ஸ்க்கு எப்படி செய்யறாரு சொல்லி அதே மாதிரி கவலை தராங்க. அந்த இடத்துல என்ன கேஷ் கேட்டமோ அதுக்கான சென்ஸ் இருந்துச்சு, அதை கொடுத்துட்டு ஜோசப் பேர்ஸ் இந்த காசு எடுத்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ஒருவேளை சோறு மட்டும் தான் செலவு பண்ணாரு. மீதி எல்லாத்தையும் என்ன செய்யறாரு விஷயம் பார்க்கும்போது ஓய்வு நாள் பத்திரிகையை அடிப்பதற்காக எல்லாத்தையும் கொண்டு போய் புத்தகம் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் பலம் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்காத சபை. இந்த நாட்டிலே பார்க்கும்போது தேவனுடைய வேதத்தை எல்லாருமே ஆச்சரியமாய் பார்க்க தொடங்கினார்கள். கிறிஸ்துவின் சபையை எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்க தொடங்கினாங்க. அப்படி என்ன இந்த வேதத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த காலத்துல தான் ஆண்டவர் கணக்கென்று ஒரு சபையை பார்ப்பதற்காக ஒரு பட்டணத்தை தெரிந்து கொண்டாரு. தன்னுடைய சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி லவோதிகியா என்ற ஒரு பட்டணத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. அந்த பட்டணத்துல ஆண்டவர் மெய்யான சபை என்று சொல்லி உன்னை கண்டுபிடிக்கணுமே, உன்னை ஸ்தாபிக்கணுமே என்று சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல தான் 7ஆம் நாள் அட்வென்ட் சபையை ஆண்டவர் ஸ்தாபிக்கிறதாக. இந்த சபைக்கு ஆண்டவர் ஆசிரியர் கூடாரத்திலிருந்து வரக்கூடிய செய்தியை கொடுத்தார். 28 கோட்பாடுகளை ஏற்படுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஓய்வு நாளின் கோட்பாடு, கிறிஸ்துவின் வருகையின் கோட்பாடு மற்றும் திருவிருந்து ஆராதனை கோட்பாடு எல்லாம் பார்த்தோம்னா ஆசிரியர் கூடாரத்தோட 28 கோட்பாடுகள் ஆசிரியர் கூடாரத்தோட அப்படியே வரும். எனவே இந்த சபை பரலோகத்தில் இருக்கிற ஆசிரியர் கூடாரத்திலிருந்து அந்த வெளிச்சத்தை வைத்து அந்த ஆசிரியர் கூடாரத்தை போலவே செயல்பட வேண்டும் என்று இந்த தொடங்கின சபையாக இருக்கிறது. ஒருவரும் திறக்கக்கூடாதவர்களுக்கு கூட்டுகிறவர் இந்த வாசலை திறந்து வைக்கின்றார். Door of grace is open now. கிருபை கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, செய்யும் கொள்ளுகிறவனோ அவனை தேவனுடைய ஆலயத்தை நான் எப்படி வைப்பேன், தூணாக. பார்த்தோம்ல இந்த முதல் அறிமுகத்துல இந்த பட்டணத்துல எல்லா அறிவுறுப்பாடும் ஒரே ஒரு தூண் மட்டும் தான் நின்று ஆண்டவர் அதிலேயே நமக்கு சிம்பிளைஸ் பண்றாரு. என்ன சிம்பிளைஸ் பண்றாருன்னு சொன்னா, எல்லா உபத்திரத்தை தாண்டியும் ஒரு தூண் உண்மையா நின்றுச்சுன்னா எல்லா உபத்திரத்தை தாண்டியும் எனக்காக உண்மையா இருக்கிறார் என்ன செய்யும் ஆண்டவருடைய ஆலயத்துல தூணாக. அதிலிருந்து அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தை, என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவருக்கு இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சபைக்கு எத்தனை ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நினைத்து பார்த்தோம்னு சொன்னால் 6 ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிலதெல்பியா சபை சகோதர சிநேகத்தை கொண்டு ஊழியம் செய்த சபை. இந்த சகோதர சிநேகத்தை வைத்து ஊழியம் செய்த காலத்தை ஒருவராலும் இந்த சபையை என்ன செய்யவில்லை. கடந்த சபையெல்லாம் பார்த்தோம், அவன் வந்தா இவன் வந்தா சபையை சீர்வைத்தா ஒன்றும் இல்லாமல் மாற்றினான்னு சொல்ல பார்த்தோம். ஆனால் இந்த சபையில சகோதர சிநேகம் இருந்துச்சு. ஆனால் அந்த சபையை யாராலையும் செய்ய முடியல, அசைக்க முடியாமல் நடந்து வந்த சபையாக இருக்கிறது. எனவே நம்முடைய நாட்டிலே முன்னேறி பார்க்கிறோம். நமக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சம் பலத்தினாலே கிறிஸ்துவுக்காக உறுதியாக இருப்பதற்கு நாம் மனம் படைத்தவர்களாக நம்முடைய சமூகத்தில் நாம் ஈடுபடுவோம். தேவன் தாமே நம்ம ஒரு விருப்பமாக ஆசீர்வாதங்களை எடுப்பவராக. அன்பும் கிருபையும் கொண்ட எங்கள் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த வாரத்தினுடைய 6 நாட்களை நாங்கள் கடந்து 7ஆம் நாளாகிய பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக உம்முடைய கரம் கடந்த வார நெடுகிலும் எங்களோடு இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீருடைய வல்லமையும் உம்முடைய பிரசன்னமும் எங்களை தேற்றினதற்காக, எங்களை பலப்படுத்தினதற்காக, எங்களை பாதுகாத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தூதர்கள் எங்களை வழிநடத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தேவரீர் நாங்கள் வந்திருக்கிறதுடைய நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனால் பல சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தனித்தனி வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, சமாதானங்கள் இழந்த சூழ்நிலைகள் உண்டு, சவால்கள் நிறைந்த சூழ்நிலைகள் உண்டு. இப்படி அநேக காரியங்கள் சூழ்ந்திருக்கிறதுனாலே ஆண்டவருடைய வல்லமையான கரம் வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் தொடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிலதெல்பியா சபையினுடைய அந்த பாடங்களை நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. சகோதர சிநேகம் கொண்டிருந்த அந்த சபையின் காலத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை வெற்றியாய் அவர்கள் செய்தது போல நாங்களும் உற்சாகமாக செய்து உமக்கென்று உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறவர்களாகவும் நாங்கள் மாறுவதற்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளும் முன்னோடிகளும் ஆதி காலத்து விசுவாசிகளும் ஆண்டவரே தன்னோடு இருக்கிறவர்களையும் பரலோகத்திற்கு கூட்டி சேர்க்க வேண்டும் என்று சொல்லிய அந்த அன்பு அவர்களுக்குள்ளாக வெளிப்பட்டது போல எங்கள் காலத்திலும் அப்படிப்பட்ட அன்பு வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து செல்லும் போது இந்த நாளிலும் நாங்கள் துயரத்தோடு 2 குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்தினுடைய துப்புரவு பணியாளரான திருமதி லூர்து மேரி அவர்கள் இந்த நாளின் மதிய நேரத்திலே கர்த்தருக்குள்ளாக நித்திரையடைந்தார்கள் என்று சொல்லிய செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆண்டவர் தாமே அந்த குடும்பத்திற்கு தேவையான சமாதானத்தையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் நீர் கொடுத்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பலவீனங்களை அவர்கள் கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவருடைய அநாதிய சித்தத்தின் பேரிலே அவர்களை ஒரு தற்காலிக இலைப்பாறுதலுக்குள்ளாக நீர் அழைத்து கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இதில் போதுமானது என்று சொல்லி அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நீர் புரிய வைத்து அவருடைய கண்ணீர்களை யாவையும் நீர் துடைத்தள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய கணவர் மற்றும் குடும்பத்தை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல போதகர் பிராங்க்லின் சாம்ராஜ் அவர்களும் இந்த நாளின் மாலை நேரத்திலே கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இது எவ்வளவு பெரிய வேதனை என்பதை நாங்கள் அறிந்திருந்தாலும் மிஸ்ஸஸ் டெபோரா சாம்ராஜ் அவர்களுக்காகவும் சகோதரர் மார்க் சாம்ராஜ் அவர்களுக்காகவும் சகோதரர் ஏனோக் சாம்ராஜ் அவர்களுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு தேவையான நம்பிக்கையும் தைரியத்தையும் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவரே, அவர்களால் அநேக ஊழியக்காரர்கள் மாணவர்கள் என்று சொல்லி அநேக சபை அலுவலகர்கள் அவர்களாலே தேற்றப்பட்டார்கள், பலப்படுத்தப்பட்டார்கள் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபங்களை பரலோகத்தின் தேவன் கேட்கும்போது அந்த குடும்பத்திற்கு உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுத்து நீர் அவர்களை தைரியப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்திலே நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்கிறோம். இது பரிசுத்தமான ஓய்வு நாள். எங்களுடைய கால்கள் இந்த பரிசுத்த குலைச்சலுக்கு வழி நடந்து போகாதபடிக்கு நாங்கள் உறுதியுள்ளவர்களாக இருப்பதற்கு ஏதுவாக நன்னடக்கை கொண்டவர்களாக இருப்பதற்கு நீர் எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் சோஸ்திரி. என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானுடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும் தேவ தூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளின் தொழுகையில் பங்கு பெற்ற பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக. ஆமேன்.